Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. பிரிட்டனில் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டதால் தனக்கு மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு நிரந்தரமாக வீட்டில் முடங்கியுள்ளதால் இழப்பீடு கோரி ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது மருந்து தயாரிப்பு நிறுவனமான ஆஸ்ட்ராஜெனெகா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு அரிதாக இரத்த தட்டுகள் குறைவு, இரத்த முறைதல் போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2 டோஸ்களை மக்களுக்கு மத்திய அரசு இலவசமாக வழங்கியது. அந்த வகையில் இந்தியாவில் சுமார் 175 கோடி டோஸ் கோவிஷீல்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தங்களுக்கு ஏதேனும் பக்க விளைவுகள் ஏற்படுமா என மக்கள் மத்தியில் அச்சம் எழுந்துள்ளது. இதற்கு பக்கபலமாக இந்தியாவில் சமீப காலமாக சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு சரிந்து விழுந்து உயிரிழக்கும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. இந்த நிலையில் கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியை ஆய்வுக்கு உட்படுத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்பட்ட பிறகு இந்தியாவில் இளம் வயதினர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைவது அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசியால் அரிதாக இரத்த முறைதல், இரத்த தட்டுகள் குறைவு போன்ற பக்க விளைவுகள் ஏற்படும் என்று தயாரிப்பு நிறுவனமான ஆஸ்ட்ராஜெனெகா கூறியுள்ளதை லேசாக எடுத்துக்கொள்ள கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கோவிஷீல்டு செலுத்திக் கொண்ட இந்தியர்களுக்கு எவ்வித உடல்நல பாதிப்பும் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டுள்ளது. மேலும் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திய பிறகு திடீர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள், பக்க விளைவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் பொதுநல மனுவில் கேட்கப்பட்டுள்ளது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.